இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 10, 11, 12 3 வசனங்களை நாம் இப்பொழுதும் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 10, 11, 12. பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. கர்த்தர் அந்த நேரத்திலும் கூட தம்முடைய நினைவுகளை இந்த இடத்துல தம்முடைய வருகைக்கு முன்பாக தன்னுடைய நிலையை, தன்னுடைய மனநிலையை இந்த இடத்துல அழகா சொல்றார். இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம். அதற்காக சபை ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. தெய்வ பிள்ளைகள், அதாவது சபை என்றால் தெய்வ பிள்ளைகள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் என்றும் அதை எப்படி கர்த்தர் பார்க்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தகுதி உள்ளவர்களாய் காணப்பட முடியும். நம்முடைய ஆண்டவர் என்னைக்குமே சுயாதீனம் உள்ளவர். சுயாதீன பிரமாணம், ஒவ்வொருவருக்கும் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சுதந்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதை எப்படி பார்க்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதை அவரவர்கள் விருப்பத்தின்படி நம்முடைய சுதந்திரத்தையும் சுயாதீனத்தையும் நாம பயன்படுத்தி கொள்ள முடியும். இங்கே சொல்லுகிறார், பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமா இருக்கிறது, என்னுடைய வருகை மிக சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இப்ப சொல்றாரு, முதலாவது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். சொல்றது யாரு? கர்த்தர், இல்லைங்களா? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். சொல்றது யாரு? கர்த்தர். இன்னும் அசுத்தமாயிருக்க, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதை சொல்றது யாரு? இதை சொல்றது கர்த்தர் தான். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இங்க ஆண்டவர் எவ்வளவு ஒரு ஓப்பன் மைண்டா பேசுறார் பாருங்க. அவருடைய வருகைக்கு முன்பதாக சபையை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம், எவ்வளவு ஓப்பனா சில விஷயத்த சொல்றார். இதை நம்ம அட்வான்டேஜ் எடுப்பதல்ல, இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே வாணி. என்னைக்குமே இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆண்டவர் கொடுக்கிற சுதந்திரத்தையும் சுயாதீனத்தையும் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க, தங்களுக்கு சாதகமா எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் ஆண்டவர் எவ்வளவுக்கு எவ்வளவு சுதந்திரமும் சுயாதீனமும் கொடுக்கிறாரோ அந்த அளவுக்கு அதை நமக்கு சாதகமா எடுக்கக்கூடாது. அதை மிகவும் கவனமாய் கையாள தெரிய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சுதந்திரத்தையும் சுயாதீனத்தையும் மிஸ் பண்ணா, அது ரொம்ப பெரிய மிஸ்யூஸ் பண்ணா அது மிகப்பெரிய விபரீதத்தை உண்டாக்கிடும். இங்கதான் ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு. இதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன் பார்த்தா ஆண்டவரே சொல்லிட்டாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். ஆண்டவரே பர்மிஷன் கொடுத்துட்டாரே, இனி என்னை யார் கேட்கறது அப்படின்னு சொல்லி ஒரு சாரா நினைக்கலாம் இல்லையா? சுதந்திரம். அநியாயம் செய்கிறது அது அவரே சொல்ற, இன்னும் நிறைய செய்யுங்கிறார். அசுத்தமா இருக்கிறியா, இன்னும் நிறைய செய்ய. ஆண்டவரே சொல்றாரு, செய்ய, இன்னும் நிறைய செய்ய அப்படிங்கிறார். அதே நேரத்துல நீதி செய்கிறவன் நீயும் இன்னும் அதிக நீதி செய், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் நீ அதிகமா பரிசுத்தமா இரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகளுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்ப இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆண்டவர் கொடுக்கிற சுதந்திரத்தையும் சுயாதீனத்தையும் தவறுதலாய் பயன்படுத்தி கொள்ளாமல் அதை கவனத்தோடு அவர் என்ன சொல்றார், என்ன மனநிலையில சொல்லுகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளவே தவிர அப்படியே நம்ம பிளைண்டா அதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ இது என்ன நமக்கு தெரிகிறது என்றால், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று ஆண்டவர் சொல்லும் போது இதுல இருந்து ஒரு ரகசியத்தை நம்ம புரியணும். அப்போ ஒருத்தர் அநியாயம் செய்யறான்னு ஆண்டவர் தடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா தடுக்க மாட்டார். அவர் தான் செய்கின்றாரே, அப்ப அவர் எப்படி தடுப்பாரு? அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும்ன்றாரு, அப்ப அசுத்தமா இருக்கிறவனை தடுப்பாரா? தடுக்க மாட்டாரு. அவர் தான் பர்மிஷன் தானே கொடுக்குறாரு. அப்ப இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறாங்க, இன்னைக்கு உலகத்துல இவ்வளவு தீமைகள் நடக்கிறதே, இவ்வளவு பேர் இவ்வளவு காரியத்தில் இருக்கிறாங்களே, ஏன் உங்க ஆண்டவர் தடுக்க மாட்டேங்கிறாரு? உங்க ஆண்டவர் ஏன் மாத்த மாட்டேங்கிறாரு? இவ்வளவு பேர் குடிகாரா இருக்கிறாங்களே, ஏன் அவங்களெல்லாம் மாத்த மாட்டேங்கிறாரு
இவ்வளவு அநியாயங்கள் நடக்கிறதே, இதையும் தடுக்க மாட்டேங்கிறாரு, உங்க ஆண்டவரையும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேள்வி எழுப்புவாங்க. அவர் கேட்க மாட்டார். அவர் பெர்மிஷன் கொடுக்கிறாரு. நீ எதை தெரிந்து கொள்கிறாயோ அதை இன்னும் அதிகமாய் செய். நீ என்ன வேணா சூஸ் பண்ணிக்கலாம், நீ எதை வேணா சூஸ் பண்ண, ஆனா நீ எதை சூஸ் பண்றியோ அதுல நீ இன்னும் ப்ரொசீட் இன்னும் அதிகமாயிடு. அதாவது 2 விஷயத்திலுமே அதிகமாகுங்கிறார். இருக்கிற லெவல் இருக்காத, இன்னும் அதிகமாகுங்கிறார். அநியாயம் செய்யறியா, நிறைய செய். இன்னைக்கு ஏற்கனவே செஞ்சதை விட நிறைய செய். அசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறியா, ஏற்கனவே செஞ்ச அப்படின்னா அதிகமா செய். நீதி செய்யறியா, முன்னு மாதிரி இல்லை, இன்னும் அதிகமா செய். பரிசுத்தமா இருக்கிறியா, இன்னும் அதிகமா செய். இப்ப இந்த அநியாயத்தையும் அசுத்தத்தையும் அல்லது நீதியையும் பரிசுத்தத்திலும் நம்ம எதை தெரிந்து கொள்ளுகிறோம் என்பதுதான் காரியம். அதனாலே தேவ பிள்ளைகளாகிய நாம் என்னைக்குமே இவ்வளவு புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம். இந்த நாட்களிலே நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம் என்பதுதான் முக்கியம். இன்னைக்கு பார்க்கும் பொழுது பரவலாக விசுவாசிகள்ல பார்க்கும் பொழுது பல விதங்களில் பார்க்க ஒவ்வொருத்தர் வந்து ஒன்னொன்னை தெரிந்து கொள்ளுகிறார்கள். அவர்களுடைய செய்கைகள், அவருடைய பேச்சுக்கள், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய வாழ்க்கை முறை விதவிதமா தெரிந்து கொள்றாங்க. வாழ்க்கையில வந்து எதோ செலக்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்களே சூஸ் பண்றாங்க. இதை அவங்க நினைக்கிறாங்க அந்த காரியத்துல வந்து ப்ராஸ்பர் ஆகிறாங்க. அதை வந்து யாரும் தடுக்கிறதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் ஆள் இல்லை. அப்போ நினைக்கிறாங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு, இதை வந்து எனக்கு ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு நினைக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில என்ன செய்கிறாரோ அந்த காரியம், எல்லாருடைய வாழ்க்கையிலே சொல்றேன், என்ன செய்கிறாரோ அதுல வந்து ப்ராஸ்பர் ஆகிறாங்க. ப்ராஸ்பர் ஆகும்போது ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார், கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தரனை உயர்த்துகிறார், கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார், ஆண்டவர் தான் எவ்வளவு படுகி பெருக பண்றார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது தவறு. தப்பு கணக்கு போற்றக்கூடாது, ஆண்டவரை தப்பு கணக்கு போற்றக்கூடாது. என்ன செய்யறாங்கோ, அப்ப வந்து கர்த்தரனை அமோகமா ஆசீர்வதிக்கிறார், ரொம்ப சந்தோஷம், இன்னும் அதிகமாக கர்த்தரனை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி போயிடக்கூடாது. ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்து விட்டு, சுயாதீனத்தை கொடுத்து விட்டு, நாம் எதை செய்கிறோம், எதை தெரிந்து கொள்ளுகிறோம், என்ன வாழ்க்கை வாழுகிறோம் என்பதை அப்படி தூரத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். பிடிச்சிருக்க மாட்டாரு. அவர் சுதந்திரம் கொடுத்தாரு, இதையும் செஞ்சாலும் அதிகமா செய், இதை செஞ்சாலும் அதிகமா செய், எதை வேணாலும் செய்யலாம் சொல்லிட்டு அவர் என்ன செய்வாரு, அப்படி நின்று வேடிக்கை பார்ப்பார். ஆனா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், அதை வந்து நீ ஏன் தப்பா போற, நில்லு அப்படி பிடிச்சு நம்மளை பிடிச்சு இழுக்க மாட்டாரு. நீ ஏன் அநியாயம் செய்யற, நீ அசுத்தமா இருக்கிற கேட்க மாட்டாரு, செய்யுன்னு தான் சொல்றாரு, செய்யாதன்னு சொல்லல. புரியுதுங்களா? அநியாயம் செய்யாதன்னு சொல்லல, அசுத்தமா இருக்காதுன்னு சொல்லல, செய்யுன்னு தான் சொல்றாரு. அப்ப இதுல இருந்து இதுதான் ரொம்ப டேஞ்சர். ஆண்டவர் எல்லாத்திலும் நம்ம கையை பிடிச்சு இழுத்துட்டு இருந்தாருன்னா அது சேஃப். ஆனா ஆண்டவர் சுதந்திரம் கொடுத்து சுயாதீனம் கொடுக்கிறார் பாருங்க, அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? பணம் சம்பாதிப்பதையே வாழ்க்கையில தெரிந்து கொள்ளுகிறோமா? ஆண்டவர் சொல்ல, இன்னும் சம்பாதி, இன்னும் சம்பாதி, இன்னும் சம்பாதி. கர்த்தரை தேடுறதுக்கு எனக்கு நேரமே இல்லை, ரொம்ப சந்தோஷம், நிறைய செய், இன்னும் சம்பாதி, இன்னும் சம்பாதி. இல்லையா? தவறான விதத்துல வாழ்க்கை வாழ்றோம், இன்னும் செய், அதில் நிறைய உனக்கு ஆதாயம் கிடைக்கிறா, செய், நீங்க செய், நல்லா செய். அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்வார். அதே போல ஆண்டவருக்குரிய ஆவிக்குரிய காரியத்துல கவனம் செலுத்திட்டு நல்லா ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், செய், அதிகமா ஜெபம் பண்ணு, நிறைய ஜெபம் பண்ணுறவர். வேதத்தை நல்லா வாசித்து நிறைய ஆண்டவருடைய காரியங்களை நல்லா அறிந்து ஆழமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில வரணுமா, செய், ரொம்ப சந்தோஷமா அதை செய் அப்படிங்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், கர்த்தருக்காக நிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதிகமா செய் அப்படிங்கிறார். எதை செய்தாலும் அந்த காரியத்தை அதிகமாய் செய்யும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். புரியுது உங்களுக்கு? நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறீர்களோ அந்த காரியத்தை நீங்கள் அதிகமாய் செய்யும்படி ஆண்டவரே சொல்றார், வேற யாரும் சொல்றாரு, பிசாசு இல்ல, ஆண்டவரே சொல்றார். நாம் எதை தெரிந்து கொள்கிறோமோ அதை அதிகமாய் செய்யும்படி ஆண்டவர் தான் சொல்றாரே தவிர இங்க பிசாசு எல்லாம் ஒண்ணுமே சொல்லல, ஆண்டவர் தான் சொல்றார். அப்புறம் நல்லா தெரிந்து கொள்ளணும், என் ஆண்டவராகிய கர்த்தர் சுதந்திரத்தையும் சுயாதீனத்தையும் கொடுத்திருப்பது எனக்கு சாதகமானதல்ல. அதுதான் நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடம். அதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் மிகவும் கவனமா இருக்க வேண்டிய நேரம். அதை நான் வந்து சாதகமாய் டேக் இட் ஃபார் கிராண்டட்னுவாங்க, அது எனக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட அனுமதியாக நான் அதை தவறுதலாய் எடுத்துக்கொள்ளக்கூடாது, தவறுதலாய் பயன்படுத்தக்கூடாது. அது தெரியறதில்லை நிறைய பேருடைய வாழ்க்கையில. நீ தவறான பாதையில வந்து ரொம்ப கர்த்தர் நம்மளை விட்டுருக்கிறாரு, கர்த்தர் நம்மளை வந்து இதனால நம்மளை ஆசீர்வதிக்கிறார் சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை தெரிந்து கொள்கிறோம், நாம் எதை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை குறித்து என்னைக்குமே நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்.
நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்பதை அனுதினமும் நீங்க யோசிச்சு பார்க்கணும், கவனிக்கணும். எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறேன்? நான் என்னுடைய டிராவல் எதை நோக்கி இருக்கிறது? இதை செய்யறேனே, ஏன் செய்யறேன்? இதனுடைய விளைவு என்ன? யோசிக்கணும். ஒவ்வொரு காரியத்தை குறித்து நான் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன், என் பாதை என்ன என்பதை குறித்து பார்க்கணும். ஆண்டவன் நமக்கு எல்லாத்தையுமே முன்னால வைக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா விசுவாச வீரர்களின் பட்டியல். எல்லாம் ஜெயிச்சவங்க, விசுவாசத்துல நின்று ஜெயிச்சவங்க, ஃபுல் லிஸ்ட் கொடுத்துட்டாரு. ஆபேல் ஆரம்பிச்சு புதிய ஏற்பாட்டுல வந்த ரத்த சாட்சிகள் வரைக்கும் நிறைய கொடுத்துட்டாரு. கொடுத்து கடைசியில சொல்றார் 12:1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். அப்போ அவ்வளவு சாட்சிகள் ஜெயிச்சவங்களை எல்லாம் காமிச்சிட்டு கடைசியில நீ இந்த சாட்சிகளை எல்லாம் பாருங்க, எவ்வளவு பேர் ஜெயிச்சாங்கன்றதை பாருங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப என்ன செய்யணும்? வாழ்க்கை இருக்கிற பாரத்தை எல்லாம் தள்ளிடு, நெருங்கி நிற்கின்ற பாவத்தை எல்லாம் தள்ளிடு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை முன் வைத்து உனக்கு என்று நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்கள் அப்படிங்கிறார். அப்போ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு முன் வைக்கிறார். வச்சுட்டு எதை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கிறார். இயேசுவை செலக்ட் பண்ணுங்க, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிறதை செலக்ட் பண்ணுங்க. உங்கள் ஓட்டத்தின் முடிவு வேற எங்கேயாவது போய் நிற்க கூடாது. ஓட்டத்தின் முடிவு இயேசு கிறிஸ்துவை போய் சென்றடைகிறதா இருக்க வேண்டும். ஏன்னா அவர் தான் வரப்போறார். இயேசுவை நோக்கி ஓடினாதான் அவர் வரும்பொழுது அவருக்கு வேற எதிரில் போய் நிக்க முடியும். நம்ம வேற பக்கத்துல ஓடிட்டு இருந்தோம்னா, அவர் இப்படி வருவார், நம்ம இப்படி ஓடிட்டு இருந்தோம்னா நம்ம வேற எங்கேயோ போய் நிற்போம். அவர் தன்னுடைய கூட்டிட்டு போயிடுவாரு. நம்ம கொஞ்சம் ட்ராக் மாறோம்னா வேற எங்கேயோ போய் நின்று இருப்போம். புரியுதா? இயேசுவை நோக்கி ஓடுங்கள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஓட்டம் யாரை நோக்கி ஓடுகிறோம் என்பது முக்கியம். யாரை நோக்கி ஓடுகிறோம் அல்லது எதை நோக்கி ஓடுகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்கள் ஓட்டம் எதை நோக்கி இருக்கிறது? யாரை நோக்கி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுவோம், பரிசுத்தத்தை நோக்கி ஓடுவோம், நீதியை நோக்கி ஓடுவோம். இல்லையா? அநியாயமும் இருக்கிறது, அசுத்தமும் இருக்கிறது. அதை நோக்கி ஓடாதபடிக்கு பரிசுத்தத்திலும் நீதியிலும் கர்த்தர் இயேசுவை பற்றி கொண்டு அதை நோக்கி நாம் ஓட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும். இப்படிப்பட்ட ஓட்டத்தில் தான் நாம் பொறுமையோடு ஓடி இயேசு கிறிஸ்து சீக்கிரம், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறதுன்னு முடிச்சிட்டார். என்ன? நீ எதை வேணா செலக்ட் பண்ணு, எதை வேணா ஓடு, நான் ஒண்ணுமே கேட்க மாட்டேன். ஆனால் கடைசியிலே நான் சீக்கிரம் வருவேன், நீ எதை நோக்கி ஓடினாயோ அதற்குரிய பலனை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி அதையும் டிக்ளேர் பண்றாரு. அப்போ செலக்ட் பண்றது நம்ம கையில இருக்குது, ஆனால் அதற்குரிய ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கறது அது அவர் கையில் இருக்கிறது, இல்லையா? அதனால அதற்குரிய கிரியைகளுக்கு தக்கதான பலன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லதுக்கு மட்டும் நினைக்கிறீங்களா? இல்லை. அநியாயம் அசுத்தத்திற்கும் கிரியைகளுக்கு தக்கதான பலன் இருக்கிறது, நீதிக்கும் பரிசுத்தத்திற்கும் கிரியைகளுக்கு ஏற்ற பலன் இருக்கிறது. அப்ப நம்ம எதை தெரிந்து கொள்ளுகிறோம், யாரை நோக்கி ஓடுகிறோம் என்பதற்குரிய பலன் நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ஆயத்தமாவோம். உங்கள் ஓட்டத்தை கவனத்தோடு நிதானித்து பாருங்கள். எதை நோக்கி ஓடுகிறீர்கள், யாரை நோக்கி ஓடுகிறீர்கள் என்பதிலே தெளிவாயிருங்கள். கர்த்தர் இயேசு சீக்கிரம் வருகிறார். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவரீர் இந்த நல்ல அருமையான இந்த காலை வேளையிலும் எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்கள் ஓட்டத்தை குறித்து நாங்கள் நிதானிக்கும்படி எங்களுக்கு இந்த நாளிலும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இயேசு ராஜாவை உம்மை நோக்கி ஓட, உம்முடைய சமூகத்தை நோக்கி ஓடி வர, உம்மை நோக்கி ஓடி வர எப்பொழுதும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பாதையிலே நீதியும் பரிசுத்தமும் இருக்கிறது, அதை நாங்கள் தரித்து கொண்டு ஓட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.